ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தீபா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிடிஸ் பேக்கன் vlogs. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரேஷன் பச்சரிசியில் வந்து நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தாளிப்புக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வந்துட்டு உளுந்தம்பருப்பு, சீரகம் இந்த மூணும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும், வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வந்து அப்படியே வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்திக்கலாம். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா உங்களுக்கு ஓகேனா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ, பச்சை மிளகா வரமிளகா ரெண்டில் ஏதோ ஒன்று காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்புமே வந்து இதிலையே சேர்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம மாவில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வெங்காயத்துக்கு மாவுக்கு எல்லாம் சேர்ந்து இப்போவே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சிடலாம். மீன்வேல் இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஒரு கப் ரேஷன் பச்சரிசி எடுத்து அதை சலித்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அந்த மாதிரி தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்சு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்றப்போ நம்ம நல்லா இது பண்ண முடியாது. இல்லை உங்களால் சூடு பொறுத்துக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கையால் கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பண்ணுறப்போ உங்களுக்கு பச்சரிசி வந்து கீழே வந்து நமக்கு போய் நின்றும். ஸோ அதை வந்து கீழே இருக்கிறது நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லா பக்கம் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறப்போ வந்து நல்லா பிடிச்சு நிற்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம் இருக்குது. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இட்லி தட்டில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். என்னோடய இட்லி தட்டு வந்து உங்களுக்கு ஓட்டையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் துணி மேலே போட்டிருக்கேன். இப்போ உங்களோட இதில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஆயில் மட்டும் நீங்கள் தடவிட்டு நீங்கள் அது மேலேயே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பிடிச்சு ஒன்று ஒன்றா வந்து வச்சுருங்க. எல்லாருமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இட்லி தட்டை வந்து உள்ளே வந்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும், ஆவிலே வேகணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக சட்னி கூட, தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி அது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம இட்லி தட்டுலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வெவ்வேறு வகையான கொழுக்கட்டை ரெசிபிஸ் போடுவோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. தேங்க்யூ.